ஆசிரியர் மற்றும் விசேட அறிவியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் தற்போது இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நான் சில அனுபவங்களையும் எனக்கு ஏற்பட்ட தடைகள் மற்றும் தலைப்பிலே நான் முன்னதாக துணைக்கிறேன் என்ற ஒரு தலைப்பிலே வருகிற 4 ஆண்டுகளை நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம். பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய சுகாதாரம், அவர்களுடைய சமூக சேவை, அவர்களுடைய சிறுவர் பெண்கள் பிரிவு, நீதித்துறை, நிறைவாக டிரான்ஸ்போர்ட் பிரயாணம், இந்த 4 ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்தால்தான் நான் நம்புவேன் என்னுடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் எங்களைப் போல சம உரிமையோடு எங்கள் மத்தியிலே மாற முடியும். ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூ வழியாக 11 குறிப்புகளை உங்கள் முன்பதாக வைத்திருப்பதை நாங்கள் எல்லோரும் இணைந்து அரச சார்பற்ற நிலையில் இணைந்து இந்த 11 குறிப்புகளை செய்ய இருந்தால் நான் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டிலிருந்து நாங்கள் கொடுத்த போது இந்த மாற்றுத்திறனுடைய வாழ்விலே அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்துக்கு போக முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன் இந்த ஐ ஸ்டாண்ட் ஃபார் எஃப்எம்எஸ்சி கேம்பெயின்? முதலாவது, உட்படுத்தல் கல்வி என்பது ஒவ்வொரு விசேட தேவையுள்ள பிள்ளைகளுடைய அடிப்படை உரிமையாகும். இரண்டாவது, விசேட தேவையுள்ள பிள்ளைகளது உட்படுத்தல் கல்வி மற்றும் அவருடைய எதிர்கால வளர்ச்சியிலே அரசாங்க நிறுவனங்கள் அனைத்து தரப்பினரும் விசேட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை அழகாக தம்பியினர் என்னோடு புரிந்து கொண்டார். எதிர்கால அபிவிருத்தி ஆலோசனைகளிலே, திட்டமிடலிலே, நிதி ஒதுக்கீட்டிலே அவருடைய தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். 4வது, உட்படுத்தல் கல்வி என்பது பிள்ளைகளை வேறு பிரித்து கற்பித்தலுக்கு அல்ல, அவர்களை ஏனைய சிறுவோடு ஒன்றிணைத்து கல்வி கற்பிக்கும் செயல்பாடு என்பதை அனைத்து தரப்பினரும் சரியாக புரிந்து கொள்வது அவசியமாகும். அவருடைய எதிர்கால வளர்ச்சிக்காக நாம் துணைநிற்போம். பொறுப்புள்ள அதிகாரியாக அவருடைய முன்னெடுப்பில் நாம் துணை நிற்போம். அன்புள்ள ஆசானாக அவர்கள் கல்வி முன்னேற்றாக, மருத்துவ ஊழியராக, அவர்களுடைய உடல் நலனுக்காக நாங்கள் பொறுப்புள்ள அரச ஊழியராக, அதிகாரியாக அவர்களுக்கான சேவைகளை குறையின்றி வழங்குவதில் நாம் துணை நிற்போம். புரிந்து செயல்படுவதற்காக நாம் துணை நிற்போம். ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூ என்பதன் வழியாக உனக்காக நான் துணை நிற்கிறேன் என்பதன் வழியாக இந்த